தந்தை சொல்லுவார், தீர்க்க முடியாத திறக்க முடியாத பூட்டுன்னு உலகத்துல எதுவும் கிடையாது, அதுக்கு பொருத்தமான சாவியை உங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் தடுமாறுறீங்க மகரிஷி. பொருத்தமான சாவியை கண்டுபிடிச்சி போட்டா இல்லை, திறக்க முடியாத பூட்டுன்னு எதுவும் கிடையாது, அதனால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது உலகத்துல. நீங்க பிரச்சனையை கண்டு பயந்துடாதீங்க, அதுக்கு பொருத்தமா ஒரு சாவி இருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம். இப்போ நான் இப்போ ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டே ஒரு பொண்ணு என்னோட வேலை பார்த்தது, என் பக்கத்து சீட்டு, அது ஆந்திரா. அங்கே எப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை மேஜை மேலே வச்சுருப்பாங்க, ஒரு கண்ணாடி இருக்கும், அதில் இஷ்ட தெய்வம் ஏதாவது முருகன், ஏசுநாதர், பள்ளிவாசல் இப்படி ஏதாவது இருக்கும். அதில் உட்காந்து பார்த்தேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த அம்மாவோட இஷ்ட தெய்வம் யாருன்னு பார்க்கணும்னு ஒரு சபலம். அது உட்காந்துருக்கிற போய் எட்டி பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அது எழுந்திரிச்சு வெளில போகிறப்ப போய் பார்த்தேன். அவங்க ஆந்திராவில் தெய்வம் யாருன்னு பார்ப்போமேன்னு போய் பார்த்தா ஒரு ஆசாமி படம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்துடுது, என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா, அது யாருமா அது, எல்லாரும் தெய்வத்தை வச்சிருக்கிற இடத்துல நீ ஒரு ஆசாமி படம் வச்சிருக்க, யாரு என் வீட்டு அப்படின்னு. எனக்கு அப்படியே அதிர்ச்சி. தெய்வம் வைக்கிற இடத்துல வீட்டுக்காரரை வைக்கிற ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்குன்னா, அப்படியே பார்த்துட்டு, உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா நீ இப்படி இங்கே வச்சு இப்போ தினம் பார்க்குறது? தினம் வந்ததும் எல்லாரும் அவங்க இஷ்ட தெய்வத்தை தொட்டு கும்பிட்றது வழக்கம். ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தெய்வத்துக்கிட்ட வந்து முறையிடுறது வழக்கம். அதே மாதிரி நீ மாட்டேன்னா, ஆமாம் சார் நான் பண்ணுவேன். வீட்டுக்காரருக்கு தெரியுமானா, அவருக்கு எதுக்கு சார் இது தெரியணும், நம்ம மனசில் மரியாதை இருந்தால் சார் தான் அப்படின்றது. அப்புறம் நான் கேட்டேன், ஏம்மா நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தால் அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் முருகன், பிள்ளையார், இப்படி யார்ட்டையா வந்து முறையிடுவோம். வந்து நீ என்ன பண்ணுறாங்க, தெய்வத்தை படம் இல்லை வீட்டுக்கார படம் வச்சுருக்கேன், அங்கே வந்து என்ன பண்ணுவேன்னா, நானும் அதுதான் சார் செய்வேன். ஆஃபீஸில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, தலைவோர பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உடனே ஓடி வருவேன். என் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து என் கண் முன்னாடி வச்சு பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு மனசில் நினச்சிக்குவேன், இதை விட பெரிய பிரச்சனை வேற என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைப்பேன். மற்ற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு அது சொல்லுது. பாருங்க, அதுக்கு பூட்டுக்கு எங்கே சாவி இருக்கு பாருங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது, அது பொருத்தமாக ஒரு சாவி போடணும், அவ்வளோதான். அதாவது இது ஒரு நல்ல யோசனை. இங்கே கூட பெண்கள் சில பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் படத்தை வச்சுங்க எப்போதும் கையில். அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கார அம்மா படத்தை வச்சுக்கலாம் கையில், நம்ம 2 பேரும் வச்சுக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டா அது ஒன்றும் அவங்களுக்கும் பெருமையாக தெரியும், ஏதோ நம்ம படத்தை வச்சிருக்காரு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட. அது ஒரு சுலபமான வழி. ஏதோ உங்கள் இடத்துக்கு நண்பர்கள் பேரவைக்கு வந்ததுக்கு உருப்படியாக ஒரு யோசனை சொல்லிட்டு போகுமேன்ட்டு சொல்கிறேன். கூட்டத்துக்கு போனீங்க, என்னத்தை தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா படம் வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு, அது மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வேணும்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணணும். அதனால் அது மாதிரி நல்லா பண்ணலாம். இது 8 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை 8 மணிக்கு தான் பேசவே ஆரம்பித்தோம். அது மாதிரி ஆகிட்டுது. அதனால் எல்லாம் நேரமும் ஒரு இது இருக்கும். நேரங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எப்பப்போ முடிக்கணுங்கிறது நான் முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பேன். இப்போ முகமே தெரியல எனக்கு, நான் சொன்னது மாதிரி. நான் பல இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள்ட்ட போய் பேசுவேன். அவங்களுக்கு சார் மாதிரி காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்கிறது உண்டு. அப்போ எப்போ பேச்சை முடிக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வச்சுருக்கேன். அது என்ன ஆகுன்னா, அந்த வரிசையில் உட்காந்துருக்கிறவன் தரையை கீறுவான் லேசா அப்படின்னா அது போதும்னு அர்த்தம். அல்லது பசிக்குது, இல்லைன்னா அம்மா ஞாபகம் வந்துட்டுதுன்னு அர்த்தம். அது இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவன ஒரு குத்துவான் பென்சில். நம்மளை குத்த முடியாது அங்கேருந்து, அதை வச்சு ஏதோ முடிச்சுக்கணும்னு சொல்லி முடிக்கிறது. இப்போ ஹைஸ்கூலு அப்படின்னா கொட்டாய் விடுவாங்க, ஒரு 10 பேர் வாயை திறக்கிற வரைக்கும் பார்க்குறத அப்புறம் நிறுத்திக்கிறேன். காலேஜ்னா விசில் அடிப்பான், ஒரு மூலையிலேருந்து விசில் அடிப்பான். அதை பார்த்து அது மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது எப்போ நிறுத்தணுங்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இங்கே ஒரு முதியோர் இல்லங்கள் இருக்குது. இந்த சில இது பென்ஷனர் அசோசியேஷன் இருக்குது சென்னையில், பல இடங்கள்ல இருக்குது பென்ஷனர் அசோசியேஷன். இதெல்லாம் 70 80 வயசு 90 வயசுக்காரங்க அண்ணா நகரில் கூட இருக்காங்க. அவங்க பழைய காலத்து கலெக்டரு, போலீஸ் அதிகாரியெல்லாம் அதில் இருக்காங்க. வயசானவங்க பென்ஷன் வாங்குறவங்க. அந்த அசோசியேஷனில் நான் போய் பேச சொல்லுவாங்க அடிக்கடி. அங்கே பேசினா அவங்க மட்டும், எனக்கு டைம் லிமிட்டே கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் நான் பேசலாம். அவ்வளவு பேரும் அசையாமல் உட்காந்துருப்பாங்க. அத்தனை பேரும் அப்படியே என் முகத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. என்ன காரணம்னா காது கேட்காது. அது எனக்கு தெரியாது. அப்போ இது ரொம்ப பெரியவங்க பெரிய மனுஷங்க ஆர்வத்தோட கேட்குறாங்க போட்டிருக்குன்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். பேசி முடிச்சுட்டு இறங்கி ஒரு பழைய காலத்து கலெக்டர் வரிசையில் உட்காந்துருப்பாரு.
போய் மெதுவாக பக்கத்தில் உட்காருவேன். அவர் தலையை மட்டும் திருப்புவார். திருப்பி முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படிவார். அது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதை இறங்கி வந்தீங்கல்ல கீழே அப்படிம்பார். அது மாதிரி இதில் ஏன்னா இப்போ உங்களையெல்லாம் அந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியல, முகத்தையும் பார்க்க முடியல. இருந்தாலும் மணி கிட்டத்தட்ட 9 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். இந்த நண்பர்கள் பேரவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். குழந்தைகளுக்கு ஐயா தென்கட்சி அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். எஸ்கே விஜய பூர்ணிமா அவர்களுக்கு கையில் பிடிச்சிக்க அவர்கள், சௌபர்ணிகா ஐயா அவர்களிடம் பரிசினை பெறுவார்கள். சௌபர்ணிகா, சினேகா இருவருக்கான பரிசுகளை மதிப்பு சிவனுக்கு இணையாக நடனமாடி இவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரிகள் வைஷ்ணவி அண்ட் மாதவி. 2 பேருக்கும் ஐயா அவர்கள் பரிசு வழங்குவார். அங்க பாருங்க. கடைசியாக நன்றி நவலர் பேராசிரியர் டாக்டர் கோ கன்னியப்பன் அவர்கள். மாரம்பாக்கம் செம்பாக்கம் நண்பர்கள் பேரவையினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு நன்றி கூற வேண்டும் என்று என்னை அழைத்த பொழுது உடனே ஒத்துக்கொண்டு வந்ததற்கான முதல் காரணம், நான் செம்பாக்கத்தை சேர்ந்தவன். அது முதல் காரணம். அடுத்தபடியாக மாரம்பாக்கம் எனக்கு தாய் வீடு போல, எனவே அதுவும் இது காரணம். இந்த 2 காரணங்களுக்காகத்தான் இதை நான் ஒப்புக்கொண்டேன். இந்த பேரவையினுடைய லட்சினை என்று சொல்வார்கள், எம்பளம் முத்திரை, அது என்ன என்பதனை நான் இங்கே கவனித்தேன். மனித சங்கிலி என்று சொல்வார்களே, ஏதாவது ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய உணர்வுகளை, கருத்துக்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மனித சங்கிலி போராட்டம் ஏதோ ஒரு போராட்டத்தை அரசியல் ரீதியாக தெரியப்படுத்துகிற ஒரு வழக்கிடமிடையே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இங்கே எங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். இதை நாங்கள் அனைவரும் மனித சங்கிலி போல இருப்போம் என்பதனை குறிப்பாக உணர்த்துவதைப் போல இங்கே அவர்கள் லட்சணையை அமைத்துக் கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாக விளங்குகிறது. அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த விழாவினை மிகச் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பழனிவே அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய திரு மோகனகுமாரன் அவர்களுக்கும், இங்கே நம்மிடையே மிக சுவையாக நகை சுவை 2ம் சேர்ந்த நிலையிலே, ஏனென்றால் நகை என்பது வேறு, சுவை என்பது வேறு. நகைப்பது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, அதை சுவைப்பதும் தான் வாழ்க்கை என்கிற நகையிலே நகை சுவையாக கொடுத்திருக்கக்கூடிய நகைச்சுவை தென்றல் என்றெல்லாம் நம்மால் பாராட்டக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஐயா. ஏனென்றால் இங்கே 2 நூலகங்கள் இங்கே இணைந்திருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நூலகம் என்று சொல்லக்கூடியது கனிமரா லைப்ரரி. அந்த நூலகத்தை இயக்கிய நூலகர் இங்கே இருக்கிறார். அந்த நூலகத்தை பயன்படுத்திய மிகப்பெரிய நூலகம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நூலகங்களில் இருந்து பெற்ற சிற்றறிவுடையவன் நான்.
இந்த சிறிய அறைகளில் இருக்கின்ற என்னை இவர்களோடு சேர்த்து மனம் கமட வைத்த இந்த பகுதியை சார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். மனக்கட்டுப்பாடு என்றால் என்ன என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். பட்டத்தாரில் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். செல்வங்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு துறவை மேற்கொண்டு அப்படியே ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு, வயல் வழியா போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அசதியா போச்சு. ரொம்ப மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய வரப்பு பக்கத்துல இவர் என்ன பண்ணாரோ, ஓய்வு எடுப்பதற்காக தலையில ஒரு துண்டு வச்சுக்கிட்டு அந்த வரப்பு மேல படுத்துட்டாராம். அந்த வழியாக 2 பெண்கள் போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பெண் சொன்னாலாம், இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பட்டணத்தை சேர்ந்தவர், கவரி மாவட்டத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய வணிக குலத்தை சேர்ந்தவர், செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டு திறந்து போய் இங்க துறவியா படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாலும். அதுக்கு இன்னொருத்தி சொன்னாலாம், இல்ல இல்ல இவரை நான் துறவின்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாலாம். ஏன் அப்படின்னாலாம், நீ தாலி இவ்வளவு துறவின்னு சொல்ற, நீ எல்லாத்தையும் திறந்துட்டான்னு சொல்ற, சுகத்தை திறந்தானா பத்தியா, படுத்தா எங்க தலையில முள்ளு குத்துமோ, கையில தலைய வச்சு தூங்குறானே, இவனெல்லாம் துறவி நான் எப்படி ஒத்துக்கிறது, அதனால இவன் துறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இது அவர் படுத்துட்டு இருந்தவர் காதுல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தண்ணி முடிட்டு மீண்டும் திரும்பி வராங்க. ஐயோ, இந்த 2 பெண்கள் சொன்னது உண்மைதான், நம்ம எதையும் துறக்கல, இந்த சுகத்தை துறக்கலையே, அப்புறம் நம்ம எப்படி துறவியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்துட்டு அப்படியே தலையை வச்சுக்கிட்டு அந்த வரப்புல படுத்துட்டு இருந்தாராம். திரும்பி வரும் பொழுது என்ன பண்ணாலும் மீண்டும் அந்த பெண், முதல்ல சொன்ன அந்த பெண்ணே சொன்னாலாம், இப்போவாது ஒத்துக்கிறியார்கள் துறவின்னுட்டு, ஏன்னா நீ முதல்ல போகும்போது சொன்ன கையில தலையை வச்சு தூக்கிட்டு இருந்தாருன்னு, இப்ப கலையை தலையிலிருந்து கையை எடுத்துட்டாரு, எடுத்த பிறகு இப்ப வெறும் வரப்பதான் படுத்துட்டு இருக்கிறாரு, சுகத்தை திறந்துட்டாரு இல்லையா, இப்ப நீ ஒத்துக்கிறியானா, இப்பதான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன்னாலாம். ஏன்னு கேட்டானா, அடுத்தவன் என்ன சொல்றான்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, இவரெல்லாம் எல்லாத்தையும் திறந்தவரா, அடுத்தவனுடைய செய்தியை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றி சிந்திக்கிற எண்ணம் உடையவன் தான் மனிதன். தன்னை பற்றி சிந்தித்து மனிதர்களை மனிதர்களாக நியமிக்கப்படுகின்ற அந்த நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும், அதுதான் துறந்த நிலை என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார்கள். மனக்கட்டுப்பாடுதான் மிகவும் தேவையானது. ரொம்ப அழகா சொன்னார் ஐயா அவர்கள். பல செய்திகளை சொன்னார். எல்லா செய்திகளும் சொல்லிக்கொண்டே போனால் காலமாகிக் கொண்டே இருக்கிறது. பிறகு ஐயா சொன்னது போல நீங்கள் தலையை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிடும். எனவே எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவருடைய மிக அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். நம்ம நாட்டில் வழங்குகிற மிக அற்புதமான ஒரு கதை, சின்ன சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கதை. இது சீன நாட்டிலே வழங்குகிறது என்று சொன்னார்கள். நான் இளம்பருவத்திலே படிக்கிற பொழுதே கேள்விப்பட்ட ஒன்று என்று சொன்னால், த கிரேட் மேன் திங்க் அலைக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பேரறிஞர்கள் ஒன்று போலவே சிந்திப்பார்கள். எல்லா நாடுகளும், கிரேக்கமா இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, மிக பழைய நாடுகள் இதெல்லாம். கிரேக்க நாடு, சீன நாடு, எகிப்து நாடுகள்லாம் உலக நாடுகள்ல மிக பழைய நாடுகள். ஆக இப்படிப்பட்ட பழைய நாடுகளில் எல்லா அறிஞர்களும் ஒன்று போலவே சிந்திப்பார்கள் என்பது உண்மை. அந்த சிந்தனையிலே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அற்புதமான செய்தி ஆவுடையப்பனவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு நேரம் நம்முடைய செவிக்கு உணவு தந்து வயிற்றுக்கு ஈயப்போகின்ற நிலையிலே நம்மை எல்லாம் விடுவித்திருக்கின்ற பேரன்பும் பெருமதிப்பிற்கும் உரிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சார்பாகவும் ஐயா அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நான் பேசுகிற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை நல்கிய இந்த நலவாழ்வு பேரவையை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாப் சிங்க குஜராத் மராठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल वितरंगा।